ஜோதிட வித்யாலயம் நிறுவனத்தின் 18 ஆண்டுகள் முடிந்து 19வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஸ்ரீஹரி ஜோதிட நிறுவனத்துக்கு வாழ்த்து செய்தியை சொல்ல விரும்புகிறேன். புராணங்கள் 18, கீதையின் அத்தியாயங்கள் 18, பாரத போர் நடந்தது 18 நாட்கள், முதல் மொழிகள் 18, ஜீவன் நிலை பெற கடக்க வேண்டிய நிலைகள் 18, பகவான் ஐயப்பன் படிகளும் 18. நமது ஸ்ரீஹரி நிறுவனம் கடந்து வந்தது 18 வருடங்கள். இவ்வாறு 18 வருடங்கள் உலகத்தின் தலைசிறந்த ஜோதிட நிறுவனமாகவும் மத்திய அரசின் காப்பீடு பெற்ற நிறுவனமாகவும் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் நிறுவனர் திரு KS மணி பட்டாச்சாரியா அவர்களின் திறமையாலும் உணவு, உறக்கம், ஓய்வு என்று பாராமல் இந்த மனித சமுதாயத்தை ஏமாற்றமில்லாத முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு செல்ல அயராது உழைப்பினாலும் மற்றும் பொதுமக்களின் ஆதரவினாலும் 18 ஆண்டுகள் கடந்து 19ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த நிறுவனம் உலகத்தையே ஜோதிடம் அறிந்த மானுடம் செய்வோம் என்ற உறுதிமொழி ஏற்று பொதுமக்களுக்கு சேவையாற்றி வருகிறது. 90 மையங்கள், அனைத்து மையங்களிலும் திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் மற்றும் சிங்கப்பூர், மலேசியா, பாண்டிச்சேரி, மும்பை பகுதிகளில் கிளை மையங்கள் மற்றும் ஆங்கில வழி கல்விகள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு நிகராக கல்வி போதிக்கும் தரமான பாட புத்தகங்கள், மாணவர்களின் தகுநிலையை உயர்த்த பயிற்சி கையேடுகள் மற்றும் உலகத்தில் எந்த மூலையில் ஜனனம் நடந்தாலும் அவர்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் மிக துல்லியமாக கணிக்கும் மொபைல் செயலி, கணினி செயலி, அதுவும் மிக குறைந்த விலையில் கிடைக்கிறது. மொபைல் சாப்ட்வேரில் கணினி சாப்ட்வேரிலும் உள்ள விவரங்கள் 1, ஜாதகரின் முழு விவரங்கள் கிடைக்கும். 2, நவ கிரகங்களின் பாதசாரம், வக்ரம், அஸ்தமனம், டிகிரி சுத்தமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் லக்கண சுப, லக்கண பாவ, லக்கண மாரக அனைத்தும் ஒரு நிமிடத்தில் தெரிந்து கொள்ளலாம். 3, ராசி கட்டம், நவாம்ச கட்டம், பாவ கட்டம், கோச்சார கட்டம், சமுதாய அஷ்டவர்க்கம், ஜனன கால திசாபுத்தி, நடப்பு கால திசாபுத்தி அனைத்தும் ஒரே பக்கத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 4, ஜனன ஜாதகத்துடன் கோச்சார கிரகத்தை ஒரே ராசி கட்டத்தில் பொருத்தி உள்ளது. நமது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் தான். 5, ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் நன்மை தீமைகளை மிக எளிமையாக புரிந்து கொள்ள தசவர்க்க சோதனை, அஷ்டவர்க்க சோதனை, திரிகோண சோதனை, ஏகாதிபத்திய சோதனை 120 வருடங்களுக்கு திசை மற்றும் புத்திகள் தேதி, மாதம், வருடங்களுடன் அமைந்துள்ளது மற்றும் 120 வருடங்களுக்கு திசைக்கான பலன்கள், புத்திக்கான பலன்கள் அனைத்தும் ஒரே செயலில் அமைத்திருப்பது நமது நிறுவனத்தின் சேவை என்றே சொல்லலாம். 6, கிரக பிண்டம், ராசி பிண்டம், சேத்திய பிண்டம் இவைகளை கொண்டு ஜாதகரின் ஆயுளை தெரிந்து கொள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மற்றும் 7, சனியின் கோச்சாரம், சந்திராஸ்தம நாட்கள் அனைத்தும் ஒரே செயலியில் இத்தனை சிறப்பு அம்சங்களுடன் கூடிய செயலியை மிக குறைந்த விலையில் நமது நிறுவனம் வழங்குகிறது. அனைவரும் வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்புக்கு www.sriharyastrology மற்றும் 90 92 22 20 80 என்ற அலைபேசியிலும் 90 92 22 64 65 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.
இத்தகைய உலகத்தின் தலை சிறந்த நிறுவனமாக இந்த ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் திகழ்கிறது. நீங்களும் உலகத்தின் தலை சிறந்த ஜோதிடராக வேண்டுமா? இப்பொழுதே ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தில் இணைந்து நாம் எதை அனுபவிக்க இந்த மண்ணில் உதயமாகி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கர்மாவின் அடிப்படையில் சுகங்களையும் சுத்தங்களையும் மிக எளிமையாக கடந்து ஏமாற்றமில்லாத வாழ்க்கையை வாழ இந்த நிறுவனம் ஸ்ரீஹரி ஸ்ரீதேவி பூதேவி நாராயண பெருமாளின் அருளினாலும் ஸ்ரீ ராமானுஜர் அனுகிரகத்தாலும் 18 ஆண்டுகள் கடந்து 19ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறது. தொடர்புக்கு www ஸ்ரீஹரி அஸ்ட்ரோ இன் அலைபேசி 90 92 22 20 80 90 92 22 64 65 என்ற அலைபேசியிலும் தொடர்பு கொள்ளலாம். பயிற்சி வகுப்புகள் தொடங்க நாள் முதல் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் மாணவர் சேர்க்கை ஏற்பட்டு பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பயிற்சி வகுப்புகள் தொடங்கி நடைபெறுகிறது. ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் A1 657 W-9 சூர்யா நகர், பசுமை நகர் 34வது ஜோதிட பட்டமளிப்பு விழாவும் திருமண பொருத்த கணினி சாப்ட்வேர் வெளியீட்டு விழாவும் 19ஆம் ஆண்டு துவக்க விழா போன்றவற்றை நடத்த உள்ளது. ஆகவே தயை கூர்ந்து எந்தவித காரண காரியங்களும் சொல்லாமல் மாணவர்கள் அனைவரும் குடும்ப சகிதமாக கலந்து கொண்டு விழாவினை ஆரம்பம் முதல் விழா பூர்த்தியாகும் வரை இருந்து விழாவை குடும்ப விழாவாக நினைத்து நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்களுடன் பெரம்பலூர், மண்ணச்சநல்லூர், துறவியூர் மைய வித்யாபதி திரு விஜயம் தங்கராஜ். இப்பொழுது வாஸ்தவமான வாஸ்து என்ற தலைப்பில் என்னுடைய அனுபவ கருத்துக்களை துவங்குகிறேன். கட்டிடம் கட்ட ஃபர்ஸ்ட் இடம் வாங்கும் போது நிமித்தங்களை பார்க்க வேண்டும், சகுனங்களையும் பார்க்க வேண்டும். அது நம்ம இடம் வாங்க போகும்போது லக்கணம் சுத்தமாக இருக்க வேண்டும். உங்க ஜாதகத்துல சுத்தமாக இருக்க வேண்டும். சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்க பலம் பெற்றிருக்க வேண்டும். குரு பலம் பெற்றிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இடம் வாங்க போகும்போது அது சதுரமாகவோ செவ்வகமாகவோ இருந்தால் சிறப்பு. முதல் தரமான மனை நீல வாக்குல இடம் இருந்துச்சுனாக்க நீளம் அதிகமாகவும் அகலம் குறைவாகவும் இருந்தால் அது பாம்பு மலை. கொஞ்சம் அகலம் உயரம் இது நீளம் இதுல கூட குறைய இருந்தால் அது அலிமனை. இந்த மனையை தேர்ந்தெடுக்க கூடாது. கிழக்கு மேற்கு நீளமாகவும் வடக்கு தெற்கு அகலம் குறைவாகவும் இருந்தால் அது பெண்மனை. கிழக்கு மேற்கு நீளமாகவும் வடக்கு தெற்கு அகலம் குறைவாகவும் இருந்தால் அது ஆண்மனை. வடக்கு தெற்கு நீளமாகவும் கிழக்கு மேற்கு அகலம் குறைவாகவும் இருந்தால் அது பெண்மனை. கொஞ்சம் இடமா இருந்தாலும் வாஸ்து பலமுள்ள இடமாக அமைத்தால் சிறப்பு. முதல்ல பூமியை சுத்தம் செய்யணும்.
அதுக்கப்புறம் தான் வீடு கட்டணும். பூமியை சுத்தம் செய்யறதுனா எப்படின்னா, 2 அடி மண்ணை எடுத்துடணும். 2 அடி மண்ணை எடுத்துட்டு நவதானியங்களை தெளித்து கொஞ்ச நாள் வளர விடணும். ஒரு 10 நாள் 15 நாள் இல்ல 1 மாசம் கூட வளர விடலாம். அதுக்கப்புறம் பசுமை அது கண்ணுக்குட்டியோட இருக்கிற மாட்டை அதுல மேய விடணும். இது எத்தனை நாளைக்கு மேய்ஞ்சாலும் 1 வாரத்துக்கு மேய்ஞ்சாலும் மேய்க்கணும்னு விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் வீடு கட்டுறதுக்கான ஐடியாவை பண்ணணும். ஈசானியத்துல தண்ணி விட்டு பூஜை செய்தால் பஞ்சபூதங்களின் அருளும் கிடைக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முதல்ல சுத்தி காம்பவுண்டுக்கு உங்களோட இடம் எவ்வளவு இருக்குன்ட்டு பக்கத்து இடத்துக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு உங்க இடத்த அளந்து ஃபர்ஸ்ட் குச்சி அடிச்சோ இல்லை காம்பவுண்டுக்கோ ஏற்பாடு பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் வீடு கட்ட உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்க குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு அதிகமா இருக்கும். தென்மேற்கு மூலைய மூல மட்டத்துக்காக ஃபர்ஸ்ட் சரி செஞ்சிடணும். அந்த இடம் எப்படி இருந்தாலும் தென்மேற்கு மூலைய மூல மட்டத்துக்காக சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற திசைகள்லாம் சரி பண்ணோம்னா செல்வத்தை அதிகமா கொடுக்கும். குழி தோண்டும் போது முதல்ல ஈசானியத்துல தான் தோண்டணும். அந்த வீடு கட்டுறதுக்கு தோண்டும் போது ஈசானியத்துல தான் தோண்டணும். மற்ற எந்த வேலைகளை தொடங்கினாலும் நிறுதி மூலையில தான், தென்மேற்கு மூலையில தான் தொடங்கணும். குழி வெட்டுறதுக்கு மட்டும்தான் ஈசானிய மூலையை தொடங்கணும். எல்லாரும் பாத்தீங்கன்னாக்க ஈசானிய மூலத்திலேயே குழியை தோண்டிட்டு ஈசானிய மூலத்திலேயே ஃபர்ஸ்ட் வேலையை ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி செய்யறது ஆபத்து. கிழக்குல கிணறு அமைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. கிழக்குல கிணறு இருந்தா சந்தோஷம் நிலையானதாவே இருக்கும் உங்களுக்கு. அதே தென்கிழக்கு திசையில ஆக்கிநேயத்துல கிணறு இருந்தா அந்த வீட்டுல இருக்க துன்பங்களுக்கு அனைத்துக்குமே அது ஊற்றா அமைஞ்சிரும். தெற்கே கிணறு அமைஞ்சதுன்னா பெண்ணுக்கு மரண கண்டம் ஏற்படும். நிருதியில் கிணறு அமைஞ்சா மரண தேவதைகளுக்கு நம்ம அழைப்பு அழைத்த இந்த மாதிரி ஆயிரும். மேற்கே கிணறு ஆணோட ஆரோக்கியம் கெட்டு போகும். வாயுவியத்தில் கிணறு சண்டை சச்சரவுகளுக்கு வழிவகுக்கும். வடக்கே கிணறு இருந்தா அனைத்து விதமான சந்தோஷங்களும் இருக்கும். ஈசானியத்தில் கிணறு இருந்தா சுகம் சந்தோஷம் ரெண்டுமே உண்டு. முதல்ல ஈசானியத்துல கிணறு அல்லது போர் தண்ணி தொட்டி இது மாதிரி அமைச்சுக்கணும். கிணறோ போரோ அமைச்சு அந்த நீரை தான் கட்டடத்துக்கு பயன்படுத்தணும். அதுக்கு நீடித்த பண வரவு இருக்கும். தென்மேற்கு பூமிக்கு மேல் நீர் தொட்டி அமைத்தால் நல்லது. தென்மேற்கு, மேற்கு, தெற்கு பூமிக்கு கீழ் நீர் இருந்தால் வியாதி மரண கண்டம் ஏற்படும். மேற்கை விட கிழக்க காலி இடம் அதிகமா விடணும். அது ஆணுக்கு புகழையும் பலத்தையும் கொடுக்கும். தெற்கை விட வடக்க காலி இடம் விட்டா பெண்ணுக்கு புகழ் சுகம் அனைத்தும் உண்டாகும். கிழக்கை விட மேற்கு அதிக காலி இடம் இருந்தால் ஆணோட ஆரோக்கியத்தும் கெடும், செல்வாக்கு புகழும் கெட்டு போகும். வடக்கை விட தெற்கில் அதிக காலி இடம் இருந்தால் அந்த வீட்டுக்கு எத்தனை கேடுகள் நடக்கணுமோ அத்தனை கேடுகளும் ஏற்படும். ஈசானியத்தில் காலி இடம் இல்லை என்றால் வீட்டுல வறுமை தாண்டவமாடும். வீடு கட்டும் போது ஆக்கினேயம், நிருதி, வாயுவியம் இவைகளை விட ஈசானியத்தில் அதிக காலி இடம் இருக்க வேண்டும். இடம் வாங்கும் போதும் வீடு கட்டும் போதும் ஏற்கனவே உள்ள இடத்திற்கு மறுபடியும் இடம் வாங்கினால் கிழக்கு மற்றும் ஈசானியம் மற்றும் வடக்கு பக்கம் உள்ள இடத்தை வாங்கவும். இதனால் புகழ்
அந்தஸ்து, செல்வாக்கு, கௌரவம், செல்வம் எல்லாம் வளரும். ஆக்கினேயத்துல இருக்கிற இடத்த வாங்கினால் அங்க ஆபத்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். தெற்கே உள்ள இடத்தை வாங்கினா திருட்டு பயம் ஏற்படும். நிறுதியில உள்ள இடத்த வாங்கினா அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஜாதகப்படி சரி இருந்தாலும் நரக வேதனையை அனுபவிப்பாங்க. மேற்கே உள்ள இடத்தை வாங்கினால் உடல் நலத்திற்கு தீயிட்டு கொளுத்தும் அளவுக்கு கஷ்டம் ஏற்படும். வாயுவியத்தில் இடம் வாங்கினால் மன அமைதி கெடும். பூமிக்கு அடியில் கட்டிடம் கட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் கீழே பூமிக்கு அடியில கட்டிடம் கட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே கட்டுவாங்க. அது கிழக்கு வடக்கு இந்த பகுதியில கட்டினா பலவிதமான சுபங்களும் நன்மைகளும் ஏற்படும். அதே பூமிக்கு அடியில தெற்கையோ மேற்கையோ பூமிக்கு அடியில கட்டடம் கட்டினா ஆயுள் சீக்கிரம் குறைவுபடும். முடிவற்ற இடைஞ்சல் காலத்துக்கும் இருந்துட்டு இருக்கும். காலையில எழுந்தவுடன் கிழக்கு வடக்கு இந்த பக்கம் ஜன்னலோ வாசப்படியோ திறந்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் வீட்டை விட்டு வெளியில வரணும். அதனால ஆரோக்கியம் பெண்ணுக்கும் ஆணுக்கும் நிரந்தரமாக இருக்கும். செல்வமும் சேரும். கிழக்கு ஆக்னேய வாயில் திருட்டு, தீ விபத்து, வியாதி போன்றவற்றை ஏற்படும். தெற்கு ஆக்னேய வாசல் பெண்களுக்கு ஓரளவுக்கு நல்லது. தெற்கு நிறுதி வாசல் வைத்தால் பெண்களுக்கு கெட்ட நடத்தைகள் நடக்கும், சுகம் கெடும். மேற்கே நிறுதியில் வாசல் வைத்தால் ஆண் வாழ்க்கை பாழடையும். மேற்கே வாயுவத்தில் வாசல் வைத்தால் பல நன்மைகள் உண்டாகும். வடக்கு ஈசானியத்தில் வாசல் வைத்தால் பணவரவு, பெண் சுகம் ஏற்படும். பெண்கள் நன்றாக இருப்பார்கள். தெற்கில் வாயில் உள்ள வீட்டிற்கு கண்டிப்பாக வடக்கில் வாயில் வைக்கவும். மேற்கில் உள்ள வீட்டிற்கு மேற்கே வாயில் உள்ள வீட்டிற்கு கண்டிப்பாக கிழக்கையும் வாசப்படி வைக்கணும். அதே கிழக்க உள்ள வாசப்படிக்கு மேற்கே வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே வடக்கே உள்ள வாசப்படிக்கு தெற்கே வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா தெற்கிலேயோ மேற்கிலேயோ வாசப்படி வைத்தா கண்டிப்பா கிழக்கையோ வடக்கையோ வாசப்படி வச்சே ஆகணும். கடைகளுக்கு இது கணக்கு பார்க்க வேண்டியதில்லை. இடம் திசைக்காட்டுக்கு இருந்தா 4 பக்கமும் வாசல் வைக்கலாம் கடைக்கு. தென்மேற்குல படுக்கை முதல் சந்ததிக்கு தென்மேற்கு படுக்கை அறையை கொடுக்கணும். ஒரு வீட்டுல அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ 2-3 பேர் கூட்டு குடும்பமா இருக்காங்கன்னா முதல் சந்ததி அவங்கள தென்மேற்கு அறையில படுக்க வைக்கணும். 2வது சந்ததி தென் கிழக்கு ரூம் அமைச்சு அங்க படுக்க வைக்கணும். 3வது சந்ததி இருந்தாங்கன்னா வடமேற்கு திசையில அங்க படுக்க வைக்கணும். ஈசானியத்துல படுக்கை அறை அமைக்கவே கூடாது. அங்க படுக்கை அறை அமைச்சா அங்க வியாதிகள் தான் வரும். கிழக்கு தெற்கு தலை வைத்து தூங்கினால் உடல் நலம் பலமா இருக்கும். மேற்கு வடக்கு தலை வைத்து தூங்கினால் அச்சம், மன அமைதி, வியாதி, கெட்ட கனவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிழக்கு முகமா சமையல், அதாவது ஆக்னேயத்துல சந்தோஷத்தையும் இன்பத்தையும் பயிரிடுற மாதிரி நல்லது நடக்கும். தெற்கு முகமா சமையல் செஞ்சா வறுமை கூத்தாடும்.
வடக்கு மேற்கு சமையல் ஆண் ஆரோக்கியத்தை கெடுக்கும். அதே மாதிரி ஸ்டோர் ரூம் அமைச்சுக்கிறது தெற்கு மேற்கு சமய பகுதிகளில் அமைச்சுக்கிறது நல்லது. பூஜை அறை எந்த திசையில வேணாலும் வைக்கலாம், ஆனால் கிழக்கு முகமா கடவுளோட படமும் இருக்கணும். நீங்கள் மேற்கு முகமா தான் கும்பிடணும். ஆனா பூஜை அறை ஈசானிய மூலையிலும் தென்மேற்கு ஈசானிய மூலையில கண்டிப்பா வைக்கவே கூடாது, தென்மேற்கு மூலையிலையும் வைக்க கூடாது. ஒரு சில வீட்டுல வச்சிருக்காங்க, அங்க தெய்வத்துக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க, இல்லறதுக்கு 2வது இடம் தான் கொடுப்பாங்க. பூமிக்கு கதிரவன் ஆதாரம். கிழக்கு மேற்கு முகமாக நின்று பூஜை செய்வது நல்லது. கிழக்கு முகமா கிழக்கு இருந்து மேற்கமா சாமி படம் வச்சிருந்தீங்கன்னா உட்கார்ந்துதான் கும்பிடணும். மேற்கு இருந்து கிழக்கு முகமா சாமி படம் வச்சிருந்தீங்கன்னா நின்றுட்டு கும்பிடலாம். தெற்கு மேற்கு குழியற்ற குளியலறை. தெற்கு திசையிலையும் மேற்கு திசையிலையும் பாத்ரூம் வைக்கிறீங்கன்னா வைக்க கூடாது. அப்படி ஒரு வேளை அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கு கீழே குழி இருக்கக்கூடாது, அது சரி. கிழக்கு வடக்கு குளியல் அறை நீண்ட சந்தோஷத்தையும் உயர்ந்த எண்ணங்களையும் கொடுக்கும். கழிப்பிடம் தெற்கு வடக்காக இருக்க வேண்டும். அதாவது கிளாசெட் வந்து தெற்கு வடக்கா இருந்தது நல்லது. செப்டி டேங்க் வந்து வடக்கு திசையில மேற்கு இருந்து 5 பங்கா பிரிச்சு அந்த கட்டடத்தை மேற்கு இருந்து 2வது பங்குல செப்டி டேங்கும், கிழக்கு பகுதியில தெற்கு வடக்க 5 பங்கா பிரிச்சு தெற்கில இருந்து 2வது பங்குலையும் செப்டி டேங்க் கட்டிக்கிட்டா நல்லது. நேரா மூளையில கட்டக்கூடாது. செப்டி டேங்க் தெற்கில இருந்துச்சுன்னா நிரந்தரமான வாழ்க்கை அங்க இருக்காது, நிலையற்ற வாழ்க்கை தான் அமையும். அதே மாதிரி நிறுதியில கழிப்பிடம் வச்சுட்டோம்னா அங்க இருக்கிறவங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு இனம் புரியாத நோய்கள் இருக்கும். அங்க எப்படி நோய் வந்துச்சுன்னா தெரியாது. அதே மாதிரி மேற்கே செப்டி டேங்க் இருந்துச்சுன்னா உடல் நலம் பாதிக்கும். படி கிழக்கிலிருந்து மேற்காக ஏறுற மாதிரியும் வடக்கிலிருந்து தெற்காக ஏறுற மாதிரியும் படிக்கட்டுகளை அமைச்சுக்கிறது நல்லது. ஈசானியத்திலையும் நிருதி அறைகளிலையும், அதாவது தென்மேற்கு அறைகளிலையும் படி அமைக்க கூடாது. அப்படி அமைச்சா நிறைய துன்பங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி நிலவாசப்படிக்கு முன்னாடி படிக்கட்டு அமைக்கிறது அந்த வாசப்படியில இருந்து வாசப்படியை சேர்க்காம, அதாவது வந்து நில வச்சிருக்கீங்களா அதை சேர்க்காம ரெட்டப்படையில படி வச்சுக்கணும். அந்த வாசல் படி நிலவாசப்படியை தாண்டும் போது அது வந்து ஒத்தப்படையில இருக்கணும். அப்ப வீட்டுக்கு வெளியில ரெட்டப்படையில படி அமைச்சாதான் அந்த நிலையை தாண்டும் போது ஒத்தப்படையில அமையும். நீங்க எல்லாரும் ஒரு சிலர் வீட்டுக்கு வெளியிலேயே ஒத்தப்படையில 5 படி 3 படின்னு கட்டுறாங்க, அது நல்லது இல்லை. தாழ்வாரம் பாத்தீங்கன்னாக்க கிழக்கு பக்கம் தாழ்வாகவும் மேற்கு பக்கம் உயரமாகவும் தான் தாழ்வாரம் அமைக்கணும். அதே மாதிரி மேற்கு பக்கம் உயரமாகவும் வடக்கு பக்கம் தாழ்வாகவும் இருக்கிற மாதிரி தான் தாழ்வாரம் அமைச்சுக்கணும். அப்புறம் வீட்டுக்கு அலமாரி, அதாவது கபோர்டு தெற்கு மேற்கு திசைகள்ல தான் கபோர்டு கட்டினா நல்லது. வடக்கு கிழக்கு திசைகள்ல கபோர்டு கட்டக்கூடாது. அட்டாச் பாத்ரூமும் குளியல் அறையும் பாத்ரூமும் ரூமுக்குள்ளார அட்டாச் வைப்பாங்க, அது வைக்கவே கூடாது. அப்படி வைக்கணும்னு அவசியம் ஏற்பட்டா நான் சொன்ன மாதிரி வடமேற்கு திசையில கிழக்கு வளர்ந்து வடமேற்கு திசையில மேற்கு பக்கம் வைக்கக்கூடாது, வடக்கு சார்ந்து வைக்கணும். நீர்த்தேக்க தொட்டி பாத்தீங்கன்னா ஈசானியத்துல வைக்கும்போது தரைக்கு கீழே தொட்டி கழிக்கணும். நிறுதி முறையில வைக்கும்போது தரைக்கு மேல வச்சுக்கலாம். அதாவது வந்து நீங்க பேஸ்மெண்ட் எவ்வளவு போட்டிருக்கீங்களோ அதுல இருந்து உயரம் கூட வச்சுக்கலாம். அதுக்கு கீழே பள்ளம் பறந்தோடனே வைக்க கூடாது.
தென்கிழக்கிலையும் வடமேற்கிலையும் நீர் தேக்க தொட்டி வைக்க கூடாது. பெரிய கேட்ல சின்ன கேட்டு அமைப்பாங்க. அது வடக்கு முகமா இருந்தா ஈசானியத்தை ஒட்டியும், கிழக்கு முகமா இருந்தா அதே ஈசானியத்தை ஒட்டியும், தெற்கு முகமா இருந்தா கிழக்கு சார்ந்தும், மேற்கு முகமா இருந்தா வடக்கு சார்ந்தும் அமைச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி ஆடு மாடு வளர்க்குறவங்க தொழுவம் கட்டுறது அப்படிங்கிறது இருக்கும். வீட்டை ஒட்டி வைக்காம, வீட்டை ஒட்டியே தாழ்வார அமைக்காம, வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு 2 அடியோ 3 அடியோ தள்ளி, இல்லை கொஞ்சம் தூரம் கூட தள்ளி வைக்கலாம், 10 அடி கூட தள்ளி வச்சுக்கலாம். வைக்கிறது வடக்கு வாயுவத்திலையும் கிழக்கு ஆக்கிரேயத்திலையும் தான் தொழுவம் அமைச்சுக்கணும். இப்ப தெருக்குத்து அப்படின்னு பார்த்தாக்கா, தெருக்குத்து அப்படிங்கிறது ஈசானிய மூளைக்கு தெருக்குத்து கிடையாது. அது வடக்கிருந்து ரோடு வந்தாலும் சரி, கிழக்கிருந்து ரோடு வந்தாலும், கிழக்கு மேற்கு ரோடு வந்தாலும், வடக்கு தெற்கா ரோடு வந்தாலும் ஈசானிய மூலைக்கு தெருக்குத்து கிடையாது. அந்த இடத்துல சூளக்கல் வைக்க கூடாது. அது வச்சா அது தோஷம். அதே மாதிரி கிழக்கு வாசல்லையே தெற்கு பகுதியில மேற்கு கிழக்கு கிழக்கா ரோடு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல தெருக்குத்து உண்டு. கிழக்கு வாசலுக்கே கிழக்கு பகுதியில தெற்கு வடக்கா ரோடு இருந்தாலும் சரி, மேற்கு தெற்கு, மேற்கு கிழக்கு இதுல ரோடு இருந்தாலும் கிழக்கு மேற்கு இதுக்கு மட்டும்தான் தெருக்குத்து உண்டு. தெற்கு வடக்குக்கு தெருக்குத்து இல்லை. அதே மாதிரி தெற்கு முக வாசலுக்கு கிழக்கு மேற்கா ரோடு வரும்போது 2 பக்கமே தெருக்குத்து உண்டு. அதே மாதிரி மேற்கு முக வாசலுக்கு 2 பக்கமே தெருக்குத்து உண்டு. 2 பக்கமே சூளக்கல் வைக்கணும். ஈசானிய மூளைக்கு தெருக்குத்து கிடையாது. ஆனா சூளக்கல் வைக்கும்போது நேரா மூளையில கொண்டு போய் வைக்க கூடாது. மூளையை விட்டு 1/2 அடி 3/4 அடி தள்ளிதான் சூளக்கல் வைக்கணும். அதுக்கு தகுந்த ஜோதிடர ஐடியா கேட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டா நல்லது. கோவிலுக்கு அருகில ஒரு 100 அடி தூரம் தள்ளி விழுக்கலாம். தெற்கு மேற்கு பகுதிகளில் கோயில் இருக்கணும். அந்த கோயில் கோபுரத்துக்கு மேல வீடு கட்டக்கூடாது. தெற்கு பகுதி தெற்கு வடக்கு இது பெண்கள் பாகம். விருதி அதாவது வீட்டோட தலைவர், அப்புறம் அந்த வீட்டோட தலைவி, அதுக்கப்புறம் மூத்த மகன். இது நிறுதி முறைய பயன்படுத்திக்கலாம். மேற்கு திசையில ஆண் சந்ததி, வடமேற்கு திசையில பெண்கள் 3ஆம் சந்ததி. ஈசானியத்துல எந்த விதமான ரூமும் அமைக்கக்கூடாது. அப்படி அமைச்சாக்க படிக்கிற ரூம் அமைச்சுக்கலாம். கிழக்கு ஆண் சந்ததி, ஆக்கினேயத்துல பெண்கள் சம்பந்தப்பட்ட மாதிரி ரூம் அமைச்சுக்கலாம். 2ஆம் சந்ததியும் அமைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கிழக்கு திசைய இந்திரன் என்ற தெய்வத்தை குறிக்கிறது. இவரே கிழக்கு திசைக்கும் அதிபதி. இவரே சந்தான விருத்திக்கும் ஐஸ்வர்யங்களுக்கும் அஷ்டத்துக்கு பாடல்களுக்கும் அதிபதி ஆவார். இவருடைய வாகனம் வெள்ளை யானை.
அதாவது ஜராவதம். பொன்னிறமான இவர் மாணிக்கம் ரத்தினங்களை அணிந்து ஜராவதத்தில் அணிந்து அருள் பாலிப்பார். இவர் இந்திராணி தேவியாவார். இவருடைய அருள் பரிபூரணமாக பெற வேண்டுமானால் விசாலமாகவும் சுத்தமாகவும் பள்ளமாகவும் கிழக்கு பக்கம் யாதொரு கட்டடமும் இல்லாமலும் இருக்க வேண்டும். இவர் அரசாங்கத்திற்கு அதிபதி ஆவதால் அரசாங்க அலுவலகங்களும் அரசு ஊழியர்களுக்கு கிழக்கு பக்கம் தலைவாசல் வைத்து அலுவலகம் மற்றும் வீடுகள் கட்டுவது சிறப்பை தரும். 2 அக்கினி மூலை, அதாவது தென்கிழக்கு. அக்கினி மூலை அல்லது ஆக்கினேயம் என்பது இதோட பேரு. தென்கிழக்கு திசைக்கு இவரே அதிபதி. அக்கினி மிகவும் தூய்மையானது, நமது பாவத்தை அழிக்க வல்லது. அக்கினி வளர்த்து யாகம் கோமம் முதலியவற்றை செய்கிறோம். இவர் 2 தலைகள், 3 கால்கள், 4 காதுகள், 2 கைகள், 7 நாக்குகள் உடையவர். வலது பக்கம் ஸ்வாகா என்னும் தேவியையும் இடது பக்கம் சுவதா என்னும் தேவியையும் உடையவர். எனவே வீட்டில் இவரது ஆதிக்கம் மிக்க அக்னி மூலையில் சமையல் அறை மட்டும் வைக்க வேண்டும். இந்த மூலை நீண்டு இருந்தால் கோணல் மனது உடையவர்களாகவும் கடன்காரர்களாகவும் சோகம் நிரம்பியவர்களாகவும் இருப்பார்கள். இந்த திசையில் கஜானா அறை, படுக்கை அறை அமைக்கக்கூடாது. வீட்டில் மழை நீர், கழிவு நீர் போன்றவை இம்மூலை வழியா செல்லக்கூடாது. தென்கிழக்கில் குளம், கிணறு, தலைவாசல் போன்றவை இருந்தால் கோட்டு, தகராறு, திருட்டு மற்றும் நெருப்பால் தீங்கு ஏற்படும். திருமண தோஷங்கள் ஏற்பட்டு அங்கே நடக்க வேண்டிய சுப காரியங்கள் தடைப்படும். 3 யமன் திசை, அதாவது தெற்கு திசை. அறநெறி பிறழாமல் பாரபட்சமின்றி நியாயம் வழங்கி தென் திசையை காப்பவர் யமன். வலது கையில் தண்டாயுதமும் இடது கையில் பாசக்கயிறும் கொண்டு எருமை வாகனத்தில் சஞ்சரிப்பவர் இவர். இந்த திசை சரியாக அமையாவிட்டால் பெண்கள் ஆதிக்கம் மிகும். இந்த திசையில் கழிவறை, தண்ணீர் தொட்டி போன்ற பூமிக்கடியில் அமைக்கும் தொட்டிகள் அமைத்தால் விபரீத பலன்கள் கொடுத்துவிடும். இந்த திசையில் அதிக காலி இடங்கள் இருக்கக்கூடாது. இருந்தால் வீட்டு எஜமானனுக்கு ஆகாது, நோய் நொடிகளையும் கஷ்டத்தையும் தரும். இந்த திசை சரியாக அமைத்து கொண்டால் செல்வமும் செல்வாக்கும் தானே வந்து சேரும். அடுத்து நிருதி, தென்மேற்கு மூலை. கன்னி மூலை எனப்படும் தென்மேற்கு திசைக்கு அதிபதி நிருதி ஆவார். 8 திக்கிலும் மற்ற திசைகளுக்கு தேவர்கள் அதிபதியாக இருக்க இந்த திசை மட்டும் ராட்சசனுக்கு வழங்கப்பட்டது. இவர் அரக்கங்களின் தலைவர். இவர் வலது கையில் கத்தியும் இடது கையில் கேடயமும் கொண்டவர். காளிகை எனப்படும் தேவியை உடையவர். இவருடைய வாகனம் பிரேதம். இவர் பச்சை மாமிசம் தின்பவர், ரத்தத்தை குடிப்பவர், உயிரினங்களை இம்சிப்பவர். இவருடைய கண்களில் சதா ரத்தம் வழிந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த திசை அதிகமாக வளர்ந்தாலும் கிணறு குட்டை இருந்தாலும் இந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு உயிர் ஆபத்தோ அல்லது அதுக்கு சமமான கண்டங்களோ ஏற்படும். குடிப்பழக்கம், சூதாட்டம் போன்ற கெட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு டிபி, கேன்சர் போன்ற கடுமையான நோய்களுக்கு ஆளாகிறார்கள். இந்த திசை நீண்டிருந்தாலோ செப்டிக் டேங்க், கீழ்நிலை தொட்டிகள் அமைத்தாலோ அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு பகைவர்கள் அதிகமாக இருப்பார்கள். பெண்கள் சோரம் போவார்கள். ஆண்கள் சின்ன வீடு வைத்துக் கொள்வதும் கெட்டவாக சகவாசம் கொள்வதும் தீய பலன்களும் ஏற்படும். ஆகவே இந்த திசையை அடைத்து மேடாக்கி அத்திசையிலிருந்து வரும் காற்று கூட வீட்டுக்குள் வராமல் இருந்தால் வெற்றியும் புகழும் திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். அடுத்து வருணன் திசை, மேற்கு.
மேற்கு திசைக்கு அதிபதி மலைக்கு அதிபதியான வருணன் ஆவார். இவர் வலது கையில் பாம்பும் இடது கையில் பாசக்கயிறும் கொண்டவர். இவர் பத்மினி என்னும் தேவியை உடையவர். இவருடைய வாகனம் முதலை. இவர் பாசத்திற்கு கட்டுப்பட்டவர். எனவே இந்த திசை அதிகமாக வளர்ந்தால் அதில் வசிப்பவர்களுக்கு நிர்பந்தங்கள் அதிகமாக ஏற்படும். ஆகவே இந்த திசையும் அதிகம் வளராமல் பார்த்துக் கொள்வது நல்லது. ஆசிரியர்கள், மத போதகர்கள், அர்ச்சகர்கள் போன்றவர்களுக்கு மேற்கு வாசல் உகந்தது. வாயு திசை வடமேற்கு. இவர் வாயு மூலை எனப்படும் வடமேற்கு திசைக்கு அதிபதியாவார். இவர் எப்போதும் நகர்ந்து கொண்டும் அலைந்து கொண்டும் இருப்பார். சகல ஜீவராசிகளுக்கும் உயிர் வாழ பிராணவாயு கொடுப்பவர். ஒரு கையில் கொடி கட்டப்பட்ட பொன்னால் ஆன தடியை வைத்திருப்பார். இடது கை கொடுக்கும் கை எனப்படும் வரதகஸ்தம் கலைமானை வாகனமாக உடையவர். இவர் வீட்டு எஜமானனை திவானாக்கவும் வல்லமை கொண்டவர். இவரது திசை வளர்ந்திருந்தால் அவ்வீட்டில் வசிப்பவர் அதிகம் பிரயாணம் செய்பவராகவும் சதா அலைச்சல் உள்ளவராகவும் கஷ்ட நஷ்டங்களுக்கு ஆளாதவராகவும் மனைவியால் துன்பப்படுவராகவும் இருப்பார். இவரது திசையில் படுக்கையறை அமைத்து அதில் கன்னி பெண்கள் படுத்தால் விரைவில் திருமணமாகும். கர்ப்பிணி பெண்கள் படுத்தால் எளிதில் சுகப்பிரசவம் ஆகும். பெண்களுக்கு மிகுந்த முன்னேற்றம் கொடுக்கும். வடமேற்கு திசை குறைந்திருந்தால் எல்லா விருத்தியும் ஆரோக்கியமும் தீர்க்காயும் ஏற்படும். இந்த திசையில திருமணம் ஆகாத பெண்களை படுக்க வச்சா சீக்கிரம் திருமணம் ஆகிரும். திருமணம் ஆகாத ஆண்களை படுக்க வச்சாலும் சீக்கிரம் திருமணம் ஆகிரும். வெளிநாட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு படுக்க வச்சோம்னா சீக்கிரம் வெளிநாட்டு யோகம் வரும். வயது முதிர்ந்தவரை படுக்க வச்சோம்னா சீக்கிரம் இறந்து போவாங்க, வீட்டை விட்டு வெளியேறிடுவாங்க. குபேரன் வடக்கு திசை. குபேர மூலை எனப்படும் வடக்கு திசைக்கு அதிபதி குபேரன். இவர் வலது கையில் ஈட்டியும் இடது கையில் பொற்குடமும் கொண்டவர். சித்ரினி எனப்படும் மனைவியை உடையவர். பொன்னிறமான இவர் மனித வாகனம் உடையவர். அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி. வாணிபத்தில் சிறந்தவர். ஆடல் பாடல்களிலும் கலைகளிலும் நாட்டம் கொண்டவர். ஆனால் வெண்குஷ்டம் எனப்படும் நோயை கொண்டவர். இந்த திசை வடகிழக்கு திசையுடன் சேர்ந்து வளர்ந்திருந்தால் வீட்டில் செல்வமும் மகிழ்ச்சியும் சேர்த்து ஏற்படும். கல், மண் போன்ற பாரமான பொருட்கள் இந்த திசையில் போட்டு வைத்தால் தன நஷ்டமும் சந்தான நஷ்டமும் ஏற்படும். அடுத்து ஈசானன் வடகிழக்கு திசை. ஈசானிய திசை எனப்படும் வடகிழக்கு திசைக்கு அதிபதி ஈசானன் ஆவார். இந்த திசை மிகவும் புனிதமானது. இவருக்கு 4 கைகள் உண்டு. வலது கையில் ஒன்றில் அபயகஸ்தமும் மற்றொன்றில் ஜபமாலையும் உடையவர். இடது கைகளில் ஒன்றில் சூலமும் மற்றொன்றில் வரத முத்திரையும் உடையவர். கௌரி எனப்படும் தேவியை உடையவர். காளை மாடு வாகனம் உடையவர். இவர் மரணத்தை வெல்பவர். குழந்தைகளை காப்பவர். அறிவை வளர்ப்பவர். செல்வம் கொடுப்பவர். இவர் திசையில் கீழ்நிலை தண்ணீர் தொட்டி மற்றும் கிணறு இருக்க வேண்டும். இவர் திசை குறைந்தால் மரண பயம் ஏற்படும். குழந்தைகள் கல்வி தடைப்படும். குழந்தை பாக்கியம் கூட இல்லாம போகலாம். ஆகவே ஈசானியத்தை பாரப்படுத்தாதீர்கள், வைத்து வைக்காதீங்க. புகழையும் குழந்தைகள் முன்னேற்றத்தையும் தடை செய்யும் அப்படின்னு சொல்றோம். ஈசானியமும் வடகிழக்கு வளர்ந்த இடம் ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கிழக்கு வளர்ந்த இடமும் நல்ல பேரும் புகழையும் கொடுக்கும். அக்கினி மூல வளர்ந்த இடம் பிரச்சனைகளையும் சண்டை சச்சரவுகளையும் ஏற்படுத்தும். தெற்கு வளர்ந்த இடம் மரண கண்ணத்தை ஏற்படுத்தும். நிருதி வளர்ந்த இடம் சதா துன்பங்களை தான் கொடுக்கும். மேற்கு வளர்ந்த இடம் விவகாரங்களை கொடுக்கும். வாயு மூலை வளர்ந்த இடம் அலைச்சலை கொடுக்கும்.
வடக்கே வளர்ந்த இடம் செல்வத்தை கொடுக்கும். தென்மேற்கில் மேல்நிலை தண்ணீர் தொட்டி அமைத்தால் சகல சக்திகளும் நன்மை உண்டாகும். இப்ப பொதுவா தெற்கு மேற்கு வாசல் உடையவர்கள் ஒரு இது வாஸ்துப்படி அமைச்சிருந்தாலுமே ஒரு தலைமுறைக்கு மட்டும்தான் அங்க நல்லா இருக்கும். அடுத்த தலைமுறை அங்க வாழ்றது கொஞ்சம் சிரமமா போயிடும். ஒண்ணு வெளிநாட்டுல இருப்பாங்க, இல்ல வெளியூர்ல இருப்பாங்க. இது மாதிரி அமைஞ்சிரும். அங்க பொருளாதாரம் மட்டும்தான் மிஞ்சி நிற்கும், குடும்ப வாழ்க்கை மிஞ்சி நிற்காது. ஆண் புகழ் பெற வேண்டும், பலமாக இருக்க வேண்டும், ஆண் குழந்தைகள் வேண்டும் அப்படிங்கிறவங்க கிழக்கு பக்கம் ஈசானிய முறையில வாசப்படி வச்சுக்கிறது நல்லது. பெண் குழந்தைகள், பெண் நல்லா பலமா வேலைக்கு போகணும், பெண்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்க வடக்கு பக்கம் வாசப்படி வச்சுக்கிறது நல்லது. இப்படி வச்சுக்கிட்டா நல்லது. வடக்கு தெற்கு வாசல் உள்ளவர்கள் முதலில் வாஸ்துப்படி அமைச்சிருந்தாலும் அந்த வீட்டை விட்டு வெளியேறவர் ஆணாதான் இருக்கும். வெளியேறதுன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து. கிழக்கு மேற்கு வாஸ்துப்படி வாசல் அமைச்சிருந்தாலும் அந்த வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியேறது பெண்ணாக தான் இருக்கும். இதை புரிஞ்சுக்கணும். கிழக்கு மேற்கு தலையை வச்சு பெட்ரூம் வந்து அமைச்சுக்கிட்டோம்னா நிறுதி முறையில ஆண் குழந்தை பிறப்போம். தலையை வச்சு நிறுதி முறையில பெட்ரூம் அமைச்சுக்கிட்டோம்னா பெண் குழந்தை பிறப்போம். பீரோ வந்து கிழக்கு பக்கம் திருப்பி வச்சுட்டோம்னா அங்க இருக்கிற பணம் செலவாகாது. வடக்கு பக்கம் வாசப்படி வச்சு அந்த பீரோ திறக்கிற மாதிரி வச்சிட்டோம்னா வரவும் செலவும் இருக்கும். ஆனா மேற்கு முகமாகவோ தெற்கு முகமாகவோ பீரோவை திறக்குமாறு வைக்க கூடாது. அதுக்கப்புறம் வீடு கட்டும் போது அவசரப்படக்கூடாது. அவசரப்படாம வீடு கட்டினா நல்லா அமையும். பிராமணர்களுக்கு அந்த இது வந்து மூல நூல்களை கொடுத்திருக்கிறது வந்து பிராமணர்களுக்கு தெற்கு வீடும், அரசர்களுக்கு மேற்கு வீடும், வணிகர்களுக்கு வடக்கு வீடும், சூத்திரர்களுக்கு கிழக்கு வீடும் குடியமர்ந்தால் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும்னு மூல நூல்ல கொடுத்திருக்கு. ஆனா பொதுவா வடக்கு கிழக்கு சார்ந்து வீடு கட்டிக்கிறது நல்லது. மேற்கு தெற்கு சார்ந்து வீடு கட்டினா அந்த வாசப்படி வச்சுக்கிட்டா கொஞ்சம் நடைமுறை சிரமங்கள் இருக்கும். இப்ப வீடு கட்டுறதுக்கு நீங்க வந்து ரியல் எஸ்டேட் காரங்களை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பிளாட் போறாங்கன்னா ஒரு ஜோதிடரோட ஆலோசனைப்படி செஞ்சுக்கிறது நல்லது. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாசம் 21ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் மாசம் 23ஆம் தேதி சூரியன் நிலநடுக்கோட்டுக்கு பயணம் செய்வார். நிலநடுக்கோட்டுல நேரா பயணம் செய்வார். மார்ச் 21ஆம் தேதி செப்டம்பர் 23ஆம் தேதி. அதாவது மீன ராசியிலையும் கன்னி ராசியிலையும் பயணம் செய்வார். பூமியின் மீது கதிரவன் ஒளி படும் இடத்தில் ஒரு கொம்பை நட்டு இந்த நாள்ல அந்த கொம்பிற்கு ஒரு கயிறை கட்டி வட்டமாக கோடு போடவும். அதை காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளார அந்த கொம்பின் நிழல் மேற்கு புறம் எங்கே விழுகிறதோ அங்கு வட்டத்தின் மேல் ஒரு குச்சியை அடிச்சுக்கணும், ஒரு சின்ன அடையாளம் பண்ணி வச்சுக்கணும். அதே போல மாலை 5 மணி டு 6 மணிக்குள்ளார இடையில கிழக்கு பக்கம் கொம்பின் நிழல் எங்க படுதோ அந்த இடத்துல அந்த வட்டத்தின் மேல ஒரு குறிச்சு வச்சுக்கணும். இப்ப மேற்கு பக்கம் குறிச்சதையும் கிழக்கு பக்கம் குறிச்சதையும் நேரா ஒரு கோடு போட்டுக்கணும். அந்த கோட்டுக்கு இடையில செங்குத்தா மற்றொரு கோடு போட்டுக்கிட்டீங்கன்னா
4 திசைகளையும் கொடுத்துரும். அந்த நேரத்துல அது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டினீங்கன்னா நேரா திசைக்காக வீடு அமையும், சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருந்த குருமார்களுக்கும் மாணவர்களுக்கும் எனக்கு உதவி செய்த அலுவலர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இதை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.